வெல்கம் பேக் டு மார்க்கெட் டைம். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி டே. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி எப்படி நாளைக்கு வந்து மார்க்கெட் இருக்கும், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆச்சு, நம்ம கொடுத்துருந்த நேரத்துள்ள லெவல்ஸ், அதான் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது பேலன்ஸ்டு ஓப்பன் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த பேலன்ஸ்டு ஓப்பனில் எதெல்லாம் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதோட இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்து 23,298. ஸோ அதில் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து அதிலேருந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 23,338. ஸோ அந்த 23,338 தாட்டினா டேவுடைய ஹை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த டே ஹையோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இண்டெக்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறது. ஓகே, 23,390. ஸோ 23,390 மார்க்கெட் மேலே போச்சுன்னா மார்க்கெட்டுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,448. ஸோ 23,500 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து இப்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து போன ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை போனது வந்து 23,450 சம்திங் அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேலே ஹையாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, மார்க்கெட் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இதுதான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்தால் மார்க்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே இருந்து மார்க்கெட் வந்துட்டு திருப்பி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து வேல்யூ ஏரியா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாலாம் தாண்டி மார்க்கெட் வந்து டே ஹையெல்லாம் மார்க்கெட் கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போய் திருப்பியும் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி என்னென்னா, ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே வந்து, அதாவது வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய ஒரே நிமிஷம் இதுதான் வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய நேத்தினுடைய வேல்யூ ஏரியா லோ. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,280 அப்படிங்கிறது இதோட ப்ரைஸ் லெவல். ஓகே, நாளைக்கு ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் எப்படி இருக்கும், நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, நிஃப்டியினுடைய நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, நாளைக்கு இந்த மார்க்கெட்டை வந்து எப்படி எங்கே ஓப்பன் ஆனால் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம், மார்க்கெட் வந்து ஒரு 2 நாளுடைய ஹை, அதாவது என்னென்னா இந்த 2 நாளுடைய ஹை இருக்கு இல்லையா, அந்த 2 நாளுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் போய் மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகாமல் திருப்பி வந்து மார்க்கெட் வந்து உள்ளே விழுந்திருக்கு. ஆனால் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி என்ன நமக்கு வந்து மார்க்கெட் சொல்லுது அப்படின்னா, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா மைக்ரேஷன் ஆகி மேலே போயிருக்கு. அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான பேட்டர்ன் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ மார்க்கெட் ஆனால் என்னென்னா 2 நாளுடைய ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹைக்கு போய் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகாமல் திருப்பி வந்து மார்க்கெட் உள்ளே விழுந்திருக்கு. ஓகேவா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்து நமக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி வந்து மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய அப்ளை சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த க்ளோசிங் ப்ரைஸ் எப்போவுமே நான் சொல்கிறது தான். இந்த க்ளோசிங் ப்ரைஸ் 23,300 நமக்கு இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இந்த 23,300 வந்து நமக்கு வந்து ரொம்ப இந்த க்ளோசிங்க்கு கீழே மார்க்கெட் வந்ததுன்னா அந்த ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது. இந்த வேல்யூ ஏரியா லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்ததுன்னா டே லோ வந்துடுது இல்லையா, டே லோவே கட் பண்ணிடும். அப்போ டே லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்த இருக்கக்கூடிய சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,257. ஸோ இந்த 23,257க்கும் மார்க்கெட் கீழே வருதுன்னா 23,216 அப்படிங்கிறது. ஸோ 23,200ன்னு வச்சுக்கோமே, 23,200. ஸோ 23,200க்கு கீழே வந்துன்னா 23,150. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியாவுக்கு கீழே வந்ததுன்னா சப்போர்ட்கான லெவல். இந்த 3 லெவல் வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா இமிடியேட்லியாக நமக்கு வந்து சப்போர்ட், அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, வேல்யூ ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இமிடியேட்லியாக நம்ம வந்து ஒரு செல்லிங்க்கான வாய்ப்பை பார்க்கலாம். அந்த செல்லிங்க்கான ஃபஸ்ட்டு வாய்ப்பு வந்து நம்ம வந்து இந்த 5 மினிட் கேண்டில் இந்த
257 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வந்துருச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து அடுத்த லெவல் வந்து 23,200 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரும்னு நினச்சி ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். வேல்யூ ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. டே ஹை இருக்குது, அதுக்கும் கீழே வேல்யூ ஏரியா இருக்குது. வேல்யூ ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சு கீழே ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்துன்னா அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் நமக்கு இதுதான். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் அதாவது இன்றைக்கி ஓப்பன் ஆன மாதிரி பேலன்ஸ்டு ஓப்பன் ஹையோக்கும் லோவுக்கும் இடையிலே நம்ம மார்க்கெட் இந்த பேலன்ஸ்டு ஓப்பன் ஆகுதுன்னா இருக்கக்கூடிய லெவல் என்ன அப்படின்னா 23,328. ஸோ அந்த 23,328க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி மேலே போகுது அப்படின்னா இன்றைக்குள்ள அதாவது கரண்ட் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை. ஸோ இந்த வேல்யூ ஏரியா லோ இருக்குது. இந்த வேல்யூ ஏரியா லோ வந்து மார்க்கெட் கிராஸ் பண்ணிச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக வரும். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,400. ஸோ 23,370 வருது. ஸோ 400 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து இந்த லெவல் அதாவது என்னென்னா ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா லோ இருக்கு இல்லையா, லோ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கேப்பப்பில் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேப்பப்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதாவது என்னென்னா டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டனாலே நமக்கு வந்து ஒரு பையிங் அதாவது மார்க்கெட் வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ வந்து பையிங்க்கான வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த பையிங் வந்து எங்கே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், எங்கே வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 23,500 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த டே ஹை இருக்கு இல்லையா, இந்த டே ஹையில் வந்து மார்க்கெட் வந்து திரும்புதான்னு பாருங்கள். நம்ம வந்து ஒரு கால் சைடை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த டே ஹையை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ ஏரியா ஹை இருக்கு இல்லையா, ஹைக்கு கீழே வந்துட்டுனா கண்டிப்பாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகி உள்ள மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய அதான் இன்றைக்குள்ள இது அது ப்ரீவியஸ் டேனா நாளைக்கு நம்ம பார்க்கும்போது இது ப்ரீவியஸ் டேவாக இருந்துடும் இல்லையா, அதுக்காக சொல்கிறது. ஸோ இந்த இப்போ வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டுனா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,400 அப்படிங்கிற லெவல். ஓகேவா, இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இதுதான் வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன். மார்க்கெட் ஓப்பன் ஆகி டே லோவுக்கு கீழேயோ இல்லைனா வந்து பேலன்ஸ்டு ஓப்பன் அதாவது இந்த டே ரேஞ்சிலே இடத்துலேயே ஓப்பன் ஆச்சுனாலும் மார்க்கெட் கீழே வந்துன்னா நமக்கு கீழே சப்போர்ட் லெவல். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த பேலன்ஸ்லேயே ஓப்பன் ஆகி மேலே போச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய லெவல்ஸ் அதில் லெவல்லாம் நான் சொல்லிடுச்சேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகி இன்கேஸ் மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான சப்போர்ட் லெவல்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மார்க்கெட் திரும்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எங்கே பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஓப்பன் ஆகும்போது ஒரு பையருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அப்போ மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷனுடைய இதை தான் நம்ம வந்து பை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ நம்ம அதுக்கான இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லைனா டே லோவில் திரும்புதான்னு பாருங்கள் மார்க்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நிஃப்டிக்கான நாளைக்கான ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி காலையில் நான் வந்து டெலகிராமில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எந்த இடத்துல எப்படி ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்னா நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுது அதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி சொல்கிறது தான். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னா இன்றைக்கி வந்து நான் எதிர்பார்க்குறது அப்படின்னு தான் போட்டிருந்தேன். இதில் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து ரொம்ப உறுதியாக 100% இங்கே தான் ஓப்பன் ஆகணும்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகும். ஒரு சின்ன இது என்னென்னா நிஃப்டியை ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட் சில நேரங்களில் வருங்கிறனால நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் வந்து ஃப்ளாட்டாக இருந்ததுனால ஒருவேளை மார்க்கெட் இன்றைக்கி வந்து நம்ம மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங்கில் இருந்தால் மார்க்கெட் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு மைல்டாக அது க்ளோசிங்க்கு மேலே ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்டில் கேப்பில் மார்க்கெட் அதான் ரேஞ்சில் தான் டேவுடைய ஹைக்கும் லோக்கலில் பேலன்ஸ் ஓப்பனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.